உன்னை இங்க ஏன் வர சொல்லிருக்கோன்னு தெரியுமா தெரியாதா? சொன்னாதான் தெரியும், சொல்லாம தெரியாது. பாத்தீங்களா தாத்தா, பேச்சு எப்பவுமே இந்த ஆணவர் பேச்சுதான். எப்படி இன்னைக்கு ஆணவத்தில் ஆடுறான்னு நானும் பாக்குறேன். ஒன்று நான் பெத்தது, இன்னொன்று என்னை கட்டிக்கிட்டது. நல்லா இருக்கேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கிற தைரியத்துல தான் இப்படிலாம் பேசுவாங்க. இப்ப பாரு. அம்மா, எதுக்கு இந்த பிள்ளைய வர சொல்லிருக்கீங்க? ஏதாவது பேசிட்டு டக்குன்னு அனுப்ப வேண்டியதானே? உன் ஜோலி தொண்டதை மட்டும் பாரு. பொம்பளை எங்க நிக்கணும் அங்கதான் நிக்கணும். அதிகமா வாய் பேசுன. நான் பேசல. இருந்தாலும் எதுக்கு மருமகள? என்னது? என்ன இருந்தாலும் மதன் பொண்டாட்டி தானே. அது என் புள்ள சொல்லுவான். இல்ல நான் தான் சொல்லணும். என்ன வர வர உன் நடவடிக்கை எல்லாம் ஒண்ணு சரியில்லையா? என் புள்ளதான் வேணும்னு அடமுடிச்சு கட்டிக்கிட்ட. ஆனா என் புள்ள பேச்சுக்கு நீ கீழ்படிய மாட்ட. நீ இருக்கிற இடம் அப்படி. அதனால தானே ஆம்பளைங்களுக்கு மதிப்பு கொடுக்காம சுத்திட்டு இருக்கீங்க. ஆனா என் புள்ள அப்படி கிடையாது. இந்த நல்ல சிவம் பெத்த புள்ள. அவனுக்கு அவன் பொண்டாட்டி பணிஞ்சுதான் ஆகணும், கீழ்படுத்திதான் ஆகணும். ஓ, இத்தனை வருஷம் கழிச்சு உங்க புள்ள உங்ககிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இந்த அதிக பிரச்சனைத்தனால ஆகாது. என் புள்ளைக்கு கீழ்படியாதவா என் புள்ளைக்கு தேவை கிடையாது. சரி சரி, என் புள்ள தெரியாம விரும்பி கட்டிக்கிட்டான். இனிமேலு என் புள்ளைக்கு எல்லாத்துலயும் கீழ்படிவேன்னு ஒரு லெட்டர் எழுதி தருவேன். அதுல கைது போட்டுட்டு போ. அவன் என்ன சொல்றானோ அதை தான் நீ செய்யணும். அப்படின்னா தான் என் புள்ள உன் கூட வாழ்வான். என்னடா மதனே, நான் சொல்ற சரிதானே? ஆமா. சில பேருக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாம ஏன் போகுதுன்னு இப்பதானே தெரியுது. என் தெய்வமே, நீங்க இருக்கீங்களா இல்லையா? இவங்க எனக்கு அநியாயம் பண்றாங்க. நீங்க இருக்கீங்களா இல்லையா? என்ன நான் சொல்றது கேக்குதா இல்லையா? என் புள்ள கூட நீ வாழணும்னா அவன் இஷ்டத்துக்கு தான் நீ வாழணும். சரி, எல்லாத்துக்கும் கீழ்படுதுன்னு ஒரு பத்திரம் தருவேன். அதுல கையெழுத்து போட்டுட்டு வீட்டு பக்கம் போ. கையெழுத்து போடாத, கையெழுத்து போடாத. இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடு. அதுல அப்படி என்ன எழுதிருக்கீங்க? வேற என்ன புதுசா போதா? என் புள்ள உன்னை விரும்பி கட்டிக்கிட்டா. சவத்தை அவனுக்கு பொருத்தமா தான் நீ இல்ல. எந்த விதத்துலயாவது நீ என் பிள்ளைக்கு பொருத்தமா இருக்கியா? இல்ல இந்த நல்ல சிவனுக்கு மருமகன் சொல்றதுக்கு தான் உனக்கு ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்குதா? என் வீட்டு வாசல்ல கூட நிக்க தகுதி இல்லாதவா. ஏன் என் வீட்டு எனக்கு மாட்ட தோடதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. ஆனா நீ என் வீட்டு மருமக. கால கொடுமை. சரி, போனது போட்டோம். ஏதோ என் பிள்ளைக்குதான் இந்த புள்ளைய பெற்றிருக்க. சரி, எப்படியோ என் புள்ள கூட இருந்து புள்ளைய பெத்துட்ட. நீ வந்த வேலை முடிஞ்சதுல. என்ன அதே உங்க மகளோட பொண்டாட்டி என்ன பேச்சு பேசுறீங்க? ஏ, நான் இதை தப்பா பேசிக்கிட்டு இருக்கேனா? ஒரு மனுஷன் கேடு கட்டவனா இருக்கலாம், இவ்வளவு கேடு கட்டவனா இருக்க கூடாது. இங்க பாரு, என் புள்ள கிட்ட புள்ள பக்கத்துக்கு தானே டைம் பண்ணிக்கிட்ட. அதான் 2 புள்ளை பெத்தாச்சுல. இனிமேலே என் புள்ள என்ன சொல்றானோ அதுதான் நீ கேட்கணும். அந்த பத்திரத்துல என்ன எழுதிருக்குன்னு நான் கேட்டேன். ஏமா இந்தா பேத்தி, இந்த உங்க அப்பன் கல்யாணம் பண்ணானே அவகிட்ட இதை படிச்சு காட்டு. இல்ல உங்க அப்பனை கல்யாணம் பண்ண போற அவகிட்ட படிச்சு காட்டு. சரிங்க தாத்தா. நல்ல சிவனாகிய எனது மகன் மதனை மயக்கி அவனுடன் குடும்பம் நடத்திய செம்பவல்லியாகிய நான், எனக்கு வாழ்க்கை கொடுத்த, எனக்கு மனைவி என்னும் அந்தஸ்தை கொடுத்த மதன் என்னும் என் தெய்வத்திற்கு வாழ்நாள் முழுவதும் அவருடைய சொல்லுக்கும் அவருடைய செய்கைக்கும் எல்லாவற்றுக்கும் நான் கீழ்ப்படிவேன். என் கணவர் செய்யும் எந்த செயலுக்கும் நான் தடை விதிக்க மாட்டேன். அவருக்கு ஒரு நல்ல துணையாக இருப்பேன். எனது தோழிகளுடன் சேர்ந்து என் கணவரை அவமானப்படுத்த மாட்டேன். இனிமேல் என் தோழிகளுடன் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என் கணவருக்கு பிடிக்காத யாரும் எனக்கு தேவையில்லை. என் கணவரை அவமதிக்கும் யாரும் எனக்கு தேவையில்லை. நான் இன்று முதல் அன்னக்கிளி குடும்பத்திலிருந்து வெளியேறுகிறேன். இனிமேல் என் தோழிகளுக்கும் அன்னக்கிளி குடும்பத்திற்கும் என் தம்பிகளாகிய பொண்ணுத்தரை விக்கி அவர்களுக்கும் அவன் குடும்பத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது என் சுய நினைவோடு நான் இதில் கையொப்பமிடுகிறேன்.
அவர்கள் இனி என்னுடைய சொந்த குடும்பத்தில் தலையிடக்கூடாது. அவர்களுக்கும் என் குடும்பத்திற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என் கணவர் எங்கு என்னை வாழ சொல்கிறாரோ அங்குதான் நான் வாழுவேன். என் கணவர் இருக்கும் இடத்தில்தான் நான் இருப்பேன். என் குழந்தைகளை அன்னக்கிளி குடும்பத்தில் விட்டு வளர்க்க மாட்டேன். இது என் முழு சம்மதத்துடன் இதை ஏற்றுக்கொண்டு என் கணவனுடன் வாழ்வதே எனக்கு பாக்கியம் என்று எண்ணி இதில் நான் கையொப்பம் விடுகிறேன். என்ன படிச்சாச்சுல, கையெழுத்து போடு. எனக்கு என்னமா இது அந்த பத்திரம் மாதிரி தெரியல, வேண்டாம். இது எந்த பத்திரமா இருந்தாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். உங்க பதட்டம் எனக்கு புரியுது. என்னை ஏமாத்தி டைவர்ஸ்ல கையெழுத்து கேட்குறாங்கன்னு பயப்படுறீங்க. அந்த கையெழுத்து மட்டும் இல்லை, இப்போ இது கூட நான் கையெழுத்து போட மாட்டேன். நான் எதுக்குத்த போடணும்? அப்படியே உறுதியா இரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல. அங்க என்ன பார்வை, இங்க கையெழுத்து போடு. ஏன் நீங்க சொன்னதுக்கெல்லாம் கேட்டு நான் கையெழுத்து போடணுமா? ஏமா பேத்தி, அப்படி கையெழுத்து போடலன்னா என்னங்கறிய அதை படிச்சு சொல்லிருமா? இந்த கோட்பாடுகளுக்கு நான் கீழ்ப்படியவில்லை என்றால் தாராளமாக என் கணவருக்கு என் முழு சம்மதத்துடன் இன்னொரு திருமணத்தை நடத்திக் கொள்ளலாம். பொண்ணு பாத்துட்டீங்க போலுக்கு. என் புள்ளைய கெட்டிக்கிறதுக்கு எவ வேணாலும் கியூல நிப்பா. என் புள்ள தோரணைக்கும் அவன் படிப்புக்கும் அவன் அழகுக்கும் எவனாலும் கட்டிக்குவா. அவன் கால்வில கூட விழுவானுங்க. அந்த அன்னைக்கிளி பார்த்த பார்வை, என் பையனுக்கு எந்த விதத்திலயும் பொருத்தம் இல்லாத ஒண்ண அவன் தலையில கட்டி வச்சு இத்தனை வருஷம் என் புள்ள வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டான். உன் மூஞ்ச நீ ஏன் பாரு. நீ எந்த விதத்திலயாவது என் புள்ள மதனுக்கு பொருத்தமானவளான்னு நீ ஏன் பாரு. இந்த வயசுல என் புள்ள கம்பீரமா கட்டுக்கடங்காத காலையா வந்து நிக்கிறான். அவன் படிப்புக்கும் அழகுக்கும் எப்படிப்பட்ட இடத்துல நான் பொண்ணு பார்த்தேன். நீ என் புள்ளைய மயக்கி அவங்கிட்ட தாலிய வாங்கி அவங்கிட்ட இருந்து புள்ளையும் பெத்துட்ட. கேட்டுக்கிட்டா நிக்கீங்க? இதுக்கெல்லாம் சத்தியமா நான் பதிலடி கொடுப்பேன். உன் பொண்டாட்டிய உன் அப்ப அசிங்கமா பேசுறேன். அசிங்கத்தை விட கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா. உன் இதயம் உறுத்தல, உனக்கு கோபம் வரல? சீ, என் புள்ள கூட இருந்து புள்ளைய பெக்கும் போது நல்லா இருந்துல, இப்ப அவன் பேச்ச கேட்க மட்டும் உனக்கு கஷ்டமா இருக்குதோ? உன் வேலையை பார்த்துட்டு போடி. பொட்டச்சி எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். போ போ, போய் எனக்கு வெண்ணிய போட்டு வைப்பா. நீ எல்லாம் அறுப்பாங்க தான் இருக்கணும். போ. ஏய், உன்னதான் சொல்லுவேன், என் புள்ள கூட இருந்து புள்ள வைக்கும் போது உனக்கு நல்லா இருந்துல, இப்ப அவன் சொல்ல கேட்கறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்குதோ? கையெழுத்து போட்டுட்டு இடத்த காலி பண்ணு. போட முடியாதுன்னு சொன்னா என்ன எழுத்து பேசிக்கிட்டு இருக்க? சத்த போடக்கூடாது. நீ இருக்குது நல்ல சிவன் கோட்டை, உயிரோட போக முடியாது. ஓ நாய் கூட்டம்னு தெரிஞ்சுதானே தைரியமா தில்லா வந்திருக்கேன். கையெழுத்து போட முடியாதா? பொய்க்கு புறம்பா இருந்தா என்னால எப்படி கையெழுத்து போட முடியும்? நீங்க சொல்ற எதுவுமே உண்மை இல்லையே. உண்மை இல்லாத இடத்துல என்னுடைய கையெழுத்து இருக்காது. உண்மையா எழுதி பத்திரத்தை போடுங்க, நான் தாராளமா கையெழுத்து போடுறேன். நீ இங்க இருந்து உயிரோட போக முடியாது. இந்த பேச்சு சவடெல்லாம் வேண்டாம். உண்மையா பத்திரம் போடுங்க, நான் தாராளமா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போறேன். என்ன திமிரான்னு கேட்க? அச்சச்சா, எனக்கு திமிரு இல்லங்க. அப்படின்னா என் பிள்ளைக்கு திமிரான்னு சொல்றியா? ஐயோ, உங்க ஒட்டு மொத்தத்தை நான் சொல்ல முடியுமாங்க? இப்ப கூட உங்களுக்கு உறுத்தவே இல்லலாமா? அட, அப்பாக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க பத்தியா? உன்னை 10 மாசம் வயித்துல சுமந்து உசுரை கொடுத்து பெத்து உன்னை படிக்க அனுப்பி உன்னை தாளாட்டி சீராட்டி நீ பண்ற ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ரசிச்ச எனக்கு நீ எனக்கு நடக்கதை பார்த்து எப்படி ரசிக்க பாத்தியா? கேளுமா, நீ நல்லா கேள்வி கேட்கணும். ஏன்னா நீ இப்ப ரொம்ப வளர்ந்துட்ட, ரொம்ப ஞானம் வந்துட்டு. நீ கேள்வி கேட்டே ஆகணும். ரொம்ப பேச்சு சமத்துல பேசதா நினைக்க வேண்டாம். அப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்ததா என்னவா? உங்க இஷ்டத்துக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆட்டம் போடுவீங்க, அதான் அப்பாக்கு பிடிக்கல. இப்போ அப்பா மேல ஒண்ணு தப்பு இல்ல, உங்க மேலதான் தப்பு. அத்தா, நீங்க பண்ற ஒண்ணுமே அப்பாக்கு பிடிக்கலையே, வேற எதுக்கு அப்பா பிடிக்காதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நல்ல வண்டியில உரைக்கிற மாதிரி சொல்லுமா. உங்க அப்பாக்கு நான் உயிரோடு இருக்கிறது கூட பிடிக்காது, அதுக்காக நான் என்ன சாகவா முடியும்? புருஷ சாக சொன்னா கூட சாகணும், அவத்தான் பத்தினி. கேட்டுச்சா? எங்க அப்பா சொன்னது கேட்டுச்சா? நான் சாக சொன்னா கூட சாகணும், அவத்தான் பத்தினி. ஓ, என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் பத்தினியா தெரிஞ்சேனா? நம்ம அழகா 2 பிள்ளைங்களை பெத்தவன் அப்போ நான் பத்தினியா தெரிஞ்சேனா? இப்போ இந்த புள்ள உங்க கூட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குதே, இந்த புள்ளைய நான் தான் 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெத்த அப்போ நான் பத்தினியா தெரிஞ்சேனா?
ஆமா, அப்ப நீ பத்தினியா தான் தெரிஞ்ச. இப்பதான் சேரக்கூடாதவங்களா சேர்ந்து நாசம் பண்ண போயிட்டேன். ஆமாம்மா, இனி என்னால் உங்களுக்கு எந்த காரியமும் ஆக போகிறதில்ல. என்னால் தான் எல்லா காரியம் முடிஞ்சு போச்சே. இனி நான் பத்தினியா எப்படி இருக்க முடியும்? மதனே, அவ பொண்டாட்டிடா, உன் வாரிசுல சுமந்தவா. நீ என்னடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், உன்னை உள்ள போ சொன்னேன். ஏ, அவர் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டாரே? சே, பொம்பளை பாரு. நீங்க இந்த போமா, நீங்க இதெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ எனக்கு கட்டிக்கிட்டவரே, நான் பெத்தது எல்லாமே எனக்கு எதிராக இருக்கும்போதே என்னை எங்கே போக சொல்கிறீங்க? உனக்கு எது நிரந்தரம்னு தோணுதோ அங்க போயிரு. வேண்டாம், உன் அருமை உனக்கு தெரியும் போது தெரியும். அவர் எல்லா தப்பும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் அருமை தெரிஞ்சு என் கூட சேர்ந்து வளதுக்கா? சத்தியமாக அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா நான் கல்லறைக்குள்ளே தான் இருக்கணும். பாரு, பத்தினி சாபம் பழிக்கும்னு சொல்லுவாங்க. வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க எந்த போயிரு. இந்த ஓனாய் கூட்டத்தில் என்ன ஒருத்தராவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதே போதும். நீங்க மாடல் ட்ரெஸ்லாம் போட்டது தப்பு தானே? அதான் அப்பாக்கு கோவம் வந்துட்டு. உங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்ததா, உனக்கு கோவம் வந்ததா? ரெண்டு பேருக்கும் தான். அப்படின்னா உங்கள் அம்மா நிற்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தி உங்கள் அப்பா பக்கத்தில் நிற்கால, அப்போ உனக்கு கோவம் வரல? அது வேற ஒண்ணு இல்ல. அவ இஷ்டத்துக்கு நீ அவளை விட்டுருந்தனா அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கும். அவ செய்யற தப்ப தட்டி கேட்கறல, அதான். அவங்க அப்பா ஃப்ரெண்டு. அவங்க அப்பா ஃப்ரெண்டுன்னு உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? அது இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரியும். உங்கள் அப்பாவால் அவளை கொஞ்சம் தள்ளி கூட நிற்க சொல்ல முடியாதுல்ல? அவங்க ஃப்ரெண்டுமா, இது என்ன இருக்குது? அவங்க ஃப்ரெண்டு. ஆ, நானும் என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் செய்வேன். உங்கள் அப்பா பொம்பளை ஃப்ரெண்ட் வச்சுருக்காரு, எனக்கு அப்படி இல்லைம்மா. எனக்கு எப்போவுமே என் தோழிகள் மட்டும்தான். திமிர் பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டுட்டு போ. போட முடியாது. என்ன திமிரு உனக்கு? இந்த மாதிரியான பிள்ளைங்க எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நீ இறக்கப்பட்டு தலையில தூக்கி வச்சு தாலி கட்டி குடும்பம் நடத்தின. செருப்பெல்லாம் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாலும் வீட்டு வாசல தண்டா போடணும். பூஜை ரூமுக்கு கொண்டுட்டு வரக்கூடாது. பூஜை ரூமுக்கு கொண்டு வந்தா அது இப்படித்தான் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கும். அதுக்கு தகுதி என்னன்னே தெரியாம போயிடும். தகுதி பார்த்தே உங்க பையனுக்கு முடிச்சுக்கோங்க. இந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. மதனே, நல்ல பிள்ளைய இழந்துட்டு போயிடாத. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவ மினுக்குறா, மாடு ட்ரெஸ் எல்லாம் போடுறான்னு சொல்லி தானடா அவளை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தின. அப்ப உன் பக்கத்துல நிக்கிறதும் நீ பெத்தது என்னடா போட்டிருக்குது? இவங்க சேரி கட்டியிருக்காங்க. ஏது கை கால் இல்லாமலா? அவ கட்டியிருக்க சேலை உடம்போட ஒட்டி இருக்குது. அவ சட்டையே போடாம சேலை கட்டியிருக்கா. இது உனக்கு அடக்கொடக்கமா தெரியுது. அவ புள்ளங்கை மூடிக்கிட்டு அலைஞ்சா அது உனக்கு கவர்ச்சியா தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்ல, அவ இப்படித்தான் இருக்கணும் நீ முடிவு பண்ணிட்ட. அவ கொஞ்சம் மாறணும்னு உனக்கு ஏத்துக்க முடியல. அவ காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாறினா. அவ உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. தப்பு பண்ற, பாத்துக்க. என்ன அருப்பாங்கரையில நிக்க வண்டியெல்லாம் இங்க வந்து வேதம் ஓதிக்கிட்டு இருக்கா? போ போ, அருப்பாங்கரைக்கு போ. நீ ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட போற, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்பாப்பா, இவளுக்கு என்ன திமிரு? என்ன அங்கிள், இந்த பொம்பளைக்கு என்ன திமிரு? அத உன் பக்கத்துல நிக்கலாம் பாரு, அவனை பார்த்து சொல்லு. எப்பா, எப்படித்தான் நீங்க இவ கூடலாம் வாழ்ந்தீங்களோ? இப்ப புரியுதா? இவளுக்கு திமிரும் இவளுக்கு ஆணவ பேச்சும். ஏமாந்துட்டேன்பா, உண்மைதான், நான் ஏமாந்துட்டேன். அப்பா உனக்கு எப்பவுமே நல்லது மட்டும் தாண்டா செய்வான். நான் ஆர்வத்திலே சொன்னேன், அந்த அன்னைக்கு நீ நம்பி போகாத போகாதேன்னு. இத்தனை வருஷம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டியடா. கிளி மாதிரி பொண்டாட்டி கட்டி சந்தோஷமா அனுபவிக்கிறத விட்டுட்டு இந்த ஒட்டக்கச்சிவிங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னடா சே. ஏண்டா இவளெல்லாம் எப்படிதான் நீ உன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்ச? உன் கை விரல் தண்டி கூட அவ இல்ல அந்த முகத்திலேயாவது ஒரு லட்சணம் இருக்குதா? அதுவும் இல்ல. எப்படித்தான் அவ முகத்தை பார்த்து நீயும் பிள்ளையெல்லாம் பெத்து எடுத்தியோ போ. ஆம்பளங்கவன் தினம் உன்னோட தாண்டா இருக்கணும். இப்படிலாம் இருந்தன்னா எவ்வளோ ஒண்ணு மதிப்பா? என்னைக்குமே இந்த நல்ல சிவன் கெத்தா தாண்டா இருப்பா. இங்க பாரு, இந்த மாதிரி பொம்பளைங்களாம் அடக்கி ஒடுக்கி பயமூர்த்தியா இருப்பாங்கறைக்குள்ளேயே வச்சுக்கணும். ஏன்னா இவளுகெல்லாம் குடும்ப நடத்துறதுக்கு தேவைப்படாதா? நம்ம கடைசி காலத்துல நம்ம பெய்மோலெல்லாம் அல்லதுக்கு தேவைப்படும்.
இவனுங்கெல்லாம் இப்படி வச்சாதான் புருஷன் உள்ள பயத்திலையும் பக்திலையும் கடைசி காலத்துல நம்மள கவுடிப்பாளுக. இவனுங்கெல்லாம் அப்படி வச்சுக்கணும்டா. பாரு அப்ப சொல்ற பாரு, நீ வாழதுக்கு அப்படி இப்படின்னு வாழ்ந்துக்க. ஆனா இவனுங்களெல்லாம் அடிச்சு ஒடுக்கி பயமுறுத்தி நம்ம காலு கீழே வச்சுக்கணும்டா. ஐயோ மதனை விடுங்க, எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம்? ஆமா மதனி, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் எடுக்கிறீங்க? நான் உங்களை வர வச்சுட்டு எனக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு இல்ல, நம்ம ரொம்ப சுதந்திரத்தை கொடுத்துட்டோம், ரொம்ப விட்டு கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க மதனே, அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்க அப்பெல்லாம் நம்ம எல்லை தாண்டி போக மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். இப்ப என்ன அவங்க பாட்டுல இருந்துட்டு போறாங்க, அவங்க அங்க வேலை பார்க்காங்க, நம்ம வேலை பார்க்கோம். இதுல என்ன இருக்குது? ஆமா மதனே, எதுக்காக இவ்வளவு வன்மம்? நீங்க பண்றது சரியா எனக்கு சரியா தோணல. அவங்க உங்க மனைவி, நீங்க உங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் பண்றது எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. நான் உங்களுக்கும் சேர்த்துதான் பேசிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? அவங்க தோழிகளா இருந்துகிட்டு நம்ம படுத்த பாடு உங்களுக்கு தெரியல. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நமக்கு கீழ்படுத்தாங்க. ஐயோ மதனே, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? நாம ஓடிக்கிட்டு இருக்கோம், அவங்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுல யார் யாருக்கு கீழ்ப்படின்னு நினைக்கிறீங்க? அதனே நீங்க டூட்டி நீங்க போயிடுறீங்க. அவங்களும் சும்மா இல்ல, அவங்களால முடிஞ்ச வருமானத்தை வீட்டுக்கு ஈட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு எப்படி டென்ஷன் இருக்கோ அப்படித்தான் அவங்களுக்கும் டென்ஷன். இப்போ அவங்க கையில கொஞ்சம் வருமானம் வர போய் தான் நம்ம பாக்கெட்டு அப்படியே இருக்குது. அதான் உண்மை. நம்மள அவங்க எந்த இதுலயும் எதிர்பார்க்கல. அவங்க தேவையை அவங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்க தேவையை அவங்க பாக்குறாங்கக்காக அவங்க நமக்கு டென்ஷன் எதுவுமே கொடுக்கல. இன்னொன்னு அவங்களுக்கு டென்ஷனே இல்ல நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு, இது அவ்வளவு பெரிய குற்ற செயல் எல்லாம் இல்ல. அவ்வளவு ஒண்ணும் அவங்க பெரிய தப்பு எதுவும் பண்ணலையே. ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாங்க, அதுவும் இப்ப அதுவும் இல்ல. அது நீங்க எல்லாம் அப்படி பேசுனதுக்கு அப்புறம் அவங்க அதை போட கூட இல்ல. எங்க இப்பதான் உங்க ஒய்ஃபை பார்த்தேன், உங்க ஒய்ஃபை இவங்க ஒய்ஃபும் ஜீன்ஸை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அதுல என்ன இருக்குது? அவங்க போட்டுக்கிட்டுமே. உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மாட்டானுங்க, உங்க காருக்கு பின்னாடி போய் உங்களை அசிங்கமா பேசுவானுங்க. பொம்பளைய பொண்டாட்டி வைக்க இடத்துல வைக்காம சும்மா இஷ்டத்துக்கு விட்டுருக்கான்னு நம்மள ஆம்பளை இல்லங்கிற மாதிரி பாப்பானுங்க. பொட்ட மாதிரி பாப்பானுங்க. பொண்டாட்டி சேலையை துவச்சு கொடுக்கல, பொட்ட மாதிரி பாப்பானுங்க. நீங்க இப்படிலாம் பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை மதனே. நீங்களே எப்படி மாறி இருக்கீங்க? ஒரு நேரத்துல நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு தப்பான வழியில பண்ணப்போ நம்மளை விட்டு கொடுக்காம நமக்காக நின்னவங்க. கொஞ்சம் நம்ம அதையும் யோசிக்கணும். உங்களுக்கு இப்ப குழந்தை பிறந்த பாசத்துல நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்ப தெரியும் உங்களுக்கு. நானும் அப்படித்தான் நினைச்சேன். தவறான உபதேசம் மனைவிய தரக்குறவா நானும் நினைச்சேன். அவ பேர் காலத்தோட நான் அதை கண்ணால பாத்துட்டேன். என் பயிலுக்கு பிறந்து போன பார்க்கல. என் பொண்ணு பிறக்கும் போது நான் அந்த அளவுக்கு உணரல. 40 வயசு ஆயிட்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் ஆசைப்பட்டேங்க ஒரே ஒரு காரணத்துக்காக அவ உசுர பணைய வச்சா. அந்த அன்புக்கு எடுங்க எதுவுமே இல்ல. ஒருவேளை இதுல நம்ம உசுறு போயிருன்னு தெரிஞ்சோம். ஏன் ஆசை, நான் ஆசைப்பட்டேங்க ஒரே ஒரு காரணத்துக்காக தானே. உயிரை சுச்சமா நினைச்சா அவங்க தோழி கூட அன்னியமா இருக்காங்கன்னு சொல்றோமே, அந்த தோழிகளை விட்டுட்டு தானே அந்த குழந்தை எனக்காக பெத்து கொடுத்தா. மனைவியோட பாசம் ரொம்ப ஆழமானது. நாம பாசத்தை அவங்க கிட்ட வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, நாம வெளிப்படுத்த மாட்டேங்கிறோம். நம்ம வேலை சொல்லி போயிருந்தோம். அவங்களுக்கு கோவம் வருது. சரி, ஏதாவது ஒண்ணு பண்ணினாவது புருஷன் நம்ம பக்கம் திரும்புவாருன்னு கோபத்தையோ சண்டையோ இல்ல நமக்கு பிடிக்காத ஏதாவது ஒண்ணு பண்ணுனா நம்மளை தேடி வருவாருன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக பண்ணதான் அதெல்லாம். ஏன் நம்ம அவங்க மேல பாசமா இல்லையா? உன் நெஞ்சு தொட்டு சொல்லி, நீ அவ கூட தான் நேரத்தை செலவிக்கிறியா என்ன? ஆரம்பத்துல இருந்த காதல் உனக்கு இப்ப இருக்குது. அவங்க அன்னைக்கு எப்படி காதலிச்சாங்களோ இப்படிதான் என்னைக்கும் காதலிக்கிறாங்க. நாம வழி தவறி போய்கிட்டு அவங்க மேல குத்தத்தை சொன்னா சரி. நீங்க பாசமா தானே இருக்கீங்க, அப்ப எதுக்கு வீம்புக்கு தமிழ் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் இப்போ அவளை எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது வைக்க கூடாது எதுவும் சொல்லலையே. அது மட்டும் இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, இவ போட்டிருக்கா, அவ்வளவுதான். அவளை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க மதனே, நாம சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிருக்கோம், காலேஜுக்கு போயிருக்கோம். அங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற வாழ்க்கை முறை நமக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க இது எதுவுமே பார்த்தது கிடையாது. புத்தகம் தூக்க வேண்டிய வயசுல எச்சி பெட்ட தூக்குனாங்க. நாம பிள்ளைங்களோட தெருவுல விளையாண்டுட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டு சுமைக்காக 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களோட விளையாட வேண்டிய வயசுல, புத்தக பை தூக்க வேண்டிய வயசுல சுமைய தூக்குனாங்க, பாரத்தை தூக்குனாங்க. அவங்களும் குழந்தைதான். ஆனா அங்க அந்த குழந்தை பருவத்தை அனுப்பிச்சது கிடையாது. அவங்களுக்கு ஆசை இல்லாம இருந்திருக்குமா? விளையாடணும்னு ஆசை இருந்திருக்கும், ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை இருந்திருக்கும். ஏன் முடியாது, ஏழ்மை, தாய் தகப்ப இல்ல, குடும்ப சூழ்நிலை, குடும்ப வறுமை, பசி, பட்டினி எல்லாத்தையும் கடந்து போகணும். அந்த குழந்தை பருவத்தை அங்க அனுப்பிச்சதே கிடையாது. பாலிய வயது வரும்போதே நம்மள மாதிரி இருக்கிற பெண்களை பார்த்தோம், பழகணும், ஓரளவுக்கு நம்ம காதல் வயங்களை பண்ணணும். ஆனா அவங்களும் மனுஷி தானே, அவங்களுக்கும் காதலு ஆசை எல்லாம் இருந்திருக்குமே. எத்தனை எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் தனக்குள்ளேயே மூட்டை கெட்டி ஓடுனாங்களே. ராப்பகலாம் மில்லுக்குள்ளே கிடந்தாங்களே. பகலும் இல்ல இரவும் இல்ல, எனி டைம் அந்த இருட்டுக்குள்ள தானே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கண்ணால பார்த்தவன் அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. எங்க ஊர்ல அந்த பிள்ளைங்களை எல்லாரும் ஒதுக்கிதான் வச்சிருந்தாங்க. ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட இவங்க 3 பேரும் யாரும் கூட்டதே இல்ல.
ஏன் பக்கத்து வீட்டுல கல்யாணம் நடக்கும், இந்த பிள்ளைங்க பசியோட தான் போய்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தராவது வந்து பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. நம்மள ஒரு வாய் நல்ல சோறு சாப்பிடறதுக்கு யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு அந்த பிள்ளைங்க அந்த வழியா தான் போய்கிட்டு இருக்கும். யாருமே இல்லைங்கனால அந்த பிள்ளைங்களை யாருமே கூப்பிட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல எந்த கல்யாண வீட்லயுமே அவங்க சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. என்கிட்ட மீனா சொல்லியிருக்கா, அந்த கல்யாண பந்தியில இலை போட்டு சாப்பிட்டதே என் லைஃப்ல கிடையாதும்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் அன்னைக்கிலேத்த தயவுல தான் நான் ஒரு நல்ல சோறு சாப்பிட்டேன், அதுவும் எங்களுக்கு கௌரவமா கூப்பிட்டு எங்களுக்கு பந்தி வச்சாங்கன்னு சொல்லுவா. அது வரைக்கும் இலையில கூட அவங்க சாப்பிட்டது கிடையாது. ஹோட்டல்ல எச்சி பிளேட் கழுவும் போதே மிச்ச மீதி கடந்தாதான் அதை கொடுப்பாங்களாம். அதுவும் பசியெல்லாம் போய் கிறக்கத்துல கொடுப்பாங்களாம். அப்படி பல அவமானம் பசி பட்டினில வளர்ந்த பிள்ளைங்க இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியா வாழ்றாங்க. அவங்களுக்கும் ஆசை இருக்கும், இந்த உலகத்துல மத்தவங்கள மாதிரி கொஞ்சமாவது வாழணும் ஆசை இருக்கும். இது வரைக்கும் வாழாத வாழ்க்கையா வாழணும் ஆசை இருக்கும். மத்தவங்களுக்கு பெருசா ரொம்ப ஆசை இருக்காது, அவங்க ஏதாவது ஒரு வழியில கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க எந்த வழியிலுமே அனுப்பிச்சது கிடையாது. அப்படிங்கும் போது அந்த மனசை நினைக்கி ஏங்குது, அது என்னன்னு தான் பாத்துருவோமேன்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அத போய் ஒரு பாவ செயல் மாதிரி அவமானப்படுத்துறதோ அசிங்கப்படுத்துறதோ எனக்கு சரியா படல. அப்படி பார்த்தா வயசுக்கு தோளுக்கு மேல வந்த பையன்களை வச்சுக்கிட்டு தான் எனக்கு ஒரு குழந்தை பெத்து கொடுத்தா. அசிங்கம் நினைச்சா அதுவும் அசிங்கம் தானே. ஏன் அவமானப்படாமலா இருந்தா? எல்லாரும் ஒரு மாதிரி ஏளனமா தான் பார்த்தாங்க. அவ அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்ல. அவன் நோக்கம் அந்த குழந்தைய கையில பெத்து கொடுக்கணும், அது மட்டும் தான். அப்படி உயிரியும் மானத்தையும் கூட பெருசுப்படுத்தாம அந்த புள்ளை எனக்கு பெத்து கொடுத்தவா ஏதோ ஒரு சின்ன ஆசைப்பட்டாங்க நான் என் வன்மத்தை கொக்கணும்னா சரி, அதை விட கேவலமானது எதுவுமே இல்ல. உங்களுக்கு உங்க ஒய்ஃபை பிடிக்கல, காதல் போயிடுச்சு, வேற யாருமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அதனாலதான் அவன் மேல வன்மத்தை கொட்ட பாக்குறீங்க. ஆமா சதீஷே, நீங்க மிகப்பெரிய பாவத்தை பண்றீங்க. பிடிக்கலையா கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. தேவையில்லாத சகவாசம் உங்களை எங்க கொண்டு போய் நிப்பட்டுதுன்னு பாருங்க. நல்ல துணைவியை இழந்தா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். மனைவியோட அருமை இருக்கும் போது தெரியாது, அவ இல்லாத போதான் நம்ம எவ்வளவு பெரிய சொத்தையே இழந்திருக்கோம்னு தெரியும். இல்ல மதனே, என்னாலலாம் இந்த தப்பு பண்ண முடியாது. நானா செஞ்ச பாவத்துக்கும் நானா செஞ்ச துரோகத்துக்கும் வேற ஒருத்தினா என்ன எப்பவும் டைவர்ஸ் பண்ணிருப்பா. இல்ல என் பசங்களை கூட என்கிட்ட நெருங்கடாம பண்ணிருப்பா. அவளுக்கு என் மேலதான் கோவம் இருந்ததே தவிர என் பிள்ளைங்களை ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு அவ பிரிக்கவும் இல்ல. என் பசங்களுக்கு என் மேல இந்த மரியாதையை அவன் எடுக்கவும் இல்ல. என் பசங்க இன்னைக்கும் என்ன அப்பாங்க சொல்லிக்கு மனசுல சொல்லாம என்ன ஒரு தெய்வமா பாக்குறாங்கன்னா அது அவளாலதான். அவ மட்டும் ஒரே ஒரு வார்த்தை, டே உங்க அப்பா நல்லவர் இல்ல, அவர் மேல பாசம் வைக்காதீங்கன்னு ஒரு சின்ன விதை விதைச்சா போதும், பிள்ளைங்களாம் நம்ம கிட்ட அண்டவே அண்டாது. இப்போ உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்து நிக்கிறதே பாசத்துல இல்ல, செம்பவலி அவளை தண்டிச்சதுனால. செம்பவலி நினைச்சிருந்தா உங்க பொண்ணு பேச்சுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவ செய்யல அத்தனை செயலுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானா உலகத்துல எங்க அம்மா மாதிரி யாருமே இல்லைன்னு உங்க செம்பவலிட்ட போய் சேர்ந்திருப்பா, உங்களை ஒதுக்கி வச்சிருப்பா. ஒரு தாய் தண்டிச்சா, அதனால வீம்புக்கு உங்ககிட்ட வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க அப்பா பேச்சை கேட்டு வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க. நீங்க 1000 பேர் கூட வாழ்ந்துடலாம்னு நினைக்கீங்க, ஆனா கடைசி நேரத்துல 1000 பேர் உங்க கூட வரமாட்டா, கட்டினவ மட்டும்தான் வருவா. வேண்டாம் மதினே, வாழ்க்கையை இழந்துட்டு போயிடாதீங்க. கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போட்டுமே, அவங்க நம்ம விட்டு எங்கேயும் போகலையே. நீங்களும் நானும் எதுக்கு இருக்கோம், அவங்கள பாத்துக்கிடுவோம். அவங்க எங்கேயும் போக முடியாது, வேற எதுக்கு மதன் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என் மீனை கூட போட்டுட்டு என் காலையிலே வம்பிழுத்தா, எப்படி இருக்கேன் பத்தியில காலேஜே என்னதான் பாக்குங்க. அவ சொல்றது காமெடியா இல்ல, அவளை ஏக்குங்களே. நம்மளும் படிக்கலாம் போயிருந்தா எப்படிலாம் வாழ்ந்திருப்போம் அப்படிங்கிற ஏக்கம், ஆசை, கிடைக்காத ஒண்ணு நினைச்சு வருத்தம். நான் அதை அப்படிதான் பாக்கேன், நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பார்க்க தோணல. அவ எனக்கு ஒரு விளையாட்டு குழந்தையா தான் தெரியறா. எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வன்மோன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, அவளுக்கு இருக்கிற வேதனைக்கும் வலிக்கும் அவ அப்படி இருந்தாதான் கொஞ்சமாவது உயிர் வாழ்வா. முழுசா என் புள்ளைய நான் பறி கொடுத்துருக்கேன், இன்னொன்னு வாழாவட்டியா வந்து உட்கார்ந்துருக்கேன். இதெல்லாம் என் மனசுல நினைச்சாலே தூக்கம் போயிடும். அவ அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன துக்கத்திலே சாக சொல்றீங்களா? வேண்டாம் மதனே, வாழ்ந்துட்டு போட்டுமே, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு புரியுதா புரியலையா? இப்படி பண்றவங்க நாளைக்கு அடுத்த கடத்துக்கு போவாங்க. ஏற்கனவே இப்படிதான் கம்பெனி ஆரம்பிச்சு அதை பண்றேன் இதை பண்றேன்னு பண்ணிட்டு கடைசியில எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா தூக்கி கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. இங்க பாருங்க மதனே, அவங்க தூக்கி கொடுக்கல, டெஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க. அதையும் உங்க அப்பா நல்ல சிவன் புடிங்கிருவாங்க பயத்துல தான் டெஸ்ட்டுக்கு தூக்கி கொடுத்தாங்க. இப்ப அது இருந்தா கூட கம்பெனிக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. பொண்ணுங்க நடத்துற கம்பெனி தானே, ஆளுக்காலா வச்சு அந்த பொண்ணுங்க படா படுத்துனாங்க. உங்க அப்பா கொடுத்த டார்ச்சர் கொஞ்சமா நெஞ்சமா போதா குறைக்க அந்த ஆதிரா. கொஞ்சம் கொஞ்சமா எதிர்கிட்ட நம்ம கம்பெனி போய் சேரதை விட நல்ல அனாதை பிள்ளைங்களும் நல்ல அனாதை பிள்ளைங்க படிச்சுட்டு போட்டுன்னு மொத்தமா தூக்கி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கும் தெரியும், அதை தெரிஞ்சல அவங்க எதிரிமே உருப்படி இல்லைன்னு. ஏன் நாம தோத்து போகல? வெற்றி தோல்வி அது நம்ம கையில இல்ல. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், வெற்றி தான் கிடைக்கும் நம்பிலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. படு தோல்வி கூட வரலாம், இருக்கத கூட இழக்கலாம். அதுக்காக அவங்க செய்யறதுலாம் தப்புன்னு ஆயிருமா? ஆமா, ஏகப்பட்ட கம்பெனி உருவாக்குனாங்க, அரசியல் இருந்தாங்க, எல்லாமே ஒரு முயற்சி தான், எல்லாத்தையும் தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்காக அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணக்கூடாது, அவங்க பண்றது எல்லாமே தப்புன்னு ஆயிருமா? பல நாள் தோல்வி, ஒரு நாள் வெற்றி. நானும் அப்படிதான் பல இடத்துல ஹோட்டல் வச்சேன், நிறைய இடத்துல நான் இருக்கதையும் இழந்தேன். கடைசியில இந்த ஊர்ல தான் வச்சேன், நான் டாப்ல போய்கிட்டு இருக்கேன். ஏதோ இடத்துல கிட்டத்தட்ட நாளா 15 வருஷம் தோல்வியில தான் இருந்தேன். ஏன் நான்லாம் இன்னும் கான்ஸ்டபிளா தான் இருக்கேன். ஏன் எனக்கு சின்ன பையங்கள்லாம் மேல இடத்துக்கு போயாச்சு. அதுக்கு ஒரு நேரம் காலம் வரணும், அவ்வளவுதான். ஏன் நீங்களும் நானும் தான் கான்ஸ்டபிளா இருந்தோம், நீங்க டாப்ல போகல, நான் அதே இடத்துல தானே இருக்கேன். என் மனைவி நினைச்சிருந்தா என்ன குத்தி கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்?
நீங்க வேணும் இன்னும் கான்ஸ்டபிள் தானு சொல்லியிருந்தா என் மானமே போயிரும். நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே சரியா படல. அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக போறாங்க. நீங்க நல்ல கிட்ட வேலை போயிட்டீங்க. அவன் காட்டுற பிள்ளைக்கு மேல உங்களுக்கு ஆசை வந்தாச்சு, அதான் காரணம். வேண்டாம் சொன்னா கேளுங்க மதனே. உடம்புல ரத்தம் சூடா இருக்கிற வரைக்கும் ஏதாவது வேண்ட வேலை பார்க்க சொல்லும். ரத்தம் சுண்டுனாதான் தெரியும். உங்களுக்கு உங்க அப்பா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பா நல்லதானே வாழ்ந்துட்டு இருக்காரு, நம்மளும் அப்படி வாழலாம் நினைக்கிறீங்க. அது மிகப்பெரிய தவறு. உங்க அப்பா சந்தோஷமா இல்ல, உள்ளுக்குள்ள செத்து போயிருக்காரு. ஒவ்வொருத்தங்களும் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து செத்து போயிருக்காரு. நம்மளால அப்படி வாழ முடியுங்கிற ஏக்கம் கோபம். அதனாலதான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்க உங்க குடும்பத்துல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாரி மதனே, இந்த விஷயத்துல நான் உங்க கூட சேர முடியாது. எனக்கு என் மனைவி சந்தோஷம் முக்கியம். அவ எந்த எல்லை வரைக்கும் போவான்னு எனக்கு தெரியும். நான் போன எல்லை விட அவனு போயிட மாட்டான். எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகள் தான் ரொம்ப முக்கியம். சாரி மதனே. எனக்கும் என் பொண்டாட்டி சந்தோஷம் தான் முக்கியம். எங்க அண்ணன் குமாரும் அதுதான் சொல்லுவான். எங்க குமார் அண்ணனுக்கு நல்லா தெரியும், மீனக்குட்டியை விட்டு கொடுக்க மாட்டான். நீங்க தப்பு பண்ணிடாதீங்கன்னு அவ்வளவுதான் சொல்ல முடியும். போங்க போங்க, இப்ப தெரியாது. அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு வருவாங்க, அப்ப தெரியும். ஐயா அப்பதானே சொல்ல போறீங்க. நான் கொஞ்சம் முன்னுக்குட்டியே எச்சரிக்கையா இருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைக்கு போறவங்க நாளைக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க. அவன் எவன் பொண்டாட்டி பேசுவான்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. எவன் குடும்பத்தை சீரழிக்கலான்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். அடுத்தவன் பொண்டாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, தேவைக்கு வச்சுக்கலான்னு எத்தனை பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அது தெரியாம இவங்க வேற பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசாதீங்க. அவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். பாருங்க, கண்டிப்பா சொல்றேன், எவனாவது ஒருத்தன் உங்க பொண்டாட்டி கட்டிட்டு எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்ல போறேன். அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு இந்த மதம் சொல்றதே உங்களுக்கு புரியும். எங்க மாமா மாதிரி வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு நீ வெளியில வர வேண்டானே. மாமாமாரா? எங்க அக்கா மாப்பிள்ளைங்க வந்திருக்காங்க. இது வரைக்கும் தான் வருவாங்க. அவங்க தினமும் வர்றவங்க தான். ஆனா வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. எதுக்கும் அவங்க கொஞ்சம் பெரியவங்க, பக்குவம் இருக்கும். எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு வெளியில வர வேண்டாம். சரி. இங்க பாரு, எங்க அக்கா மரம் அடிக்கடி வருவாங்க. ஆனா அவங்க ஒரு ரூம கூட விட மாட்டாங்க. அலசி ஆராய்ஞ்சிருவாங்க. அப்போ மட்டும் நீ என்ன பண்ணுவ? உங்க அக்கா மாதிரி யாருன்னு தெரியணுமே. வேற ஒரு அடையாளமும் வேண்டாம். வந்தா 4 பேரா வருவாங்க, இல்லன்னா வரமாட்டாங்க. ஒத்தையெல்லாம் வரமாட்டாங்க. 4 பேர் வந்தாலே அவங்க போய் அக்கா மாருன்னு தெரிஞ்சுக்க. உங்களுக்கு 4 அக்காவா? ஆமா, 4 அக்கா. அணுக்கிலியம்மா வாரிசு. அணுக்கிலியம்மா பத்தி சொல்லியிருக்கேன்ல, தெரியும். அவங்களோட நேரடி வாரிசு. அவங்க வந்தா எல்லா ரூமையும் சர்ச் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் என் மேல நம்பிக்கைமா. அதனால அவங்க வர நேரம் மட்டும் ஏதாவது பண்ணிரு. சரி. ஒருவேளை அதையும் மீறி மாட்டிக்கிட்டேன்னா நீ உனக்கு நடந்தது மட்டும் சொல்லு, வேற எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு பொதுவாக யாரையும் சந்தேகப்பட தெரியாது. உன் நிலைமை மட்டும் சொன்னா போதும், வேற எதுவும் நீ சொல்ல வேண்டாம். இந்த வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வந்தது. அது உங்க தங்கச்சின்னு சொன்னீங்க. இல்ல, அத பத்தி எதுவும் பேச வேண்டான்னு தங்கச்சி தானே சொன்னாங்க. அக்கம்பர் வந்தா மட்டும் நீ உனக்கு நடந்தது சொன்னா போதும். சரி. அப்புறம் உங்க அம்மா பார்த்து பேசுனியா? அம்மா காலேஜுக்கு வந்திருந்தாங்க. எங்க அத்தை மாமாக்கும் நான் காலேஜ் படிக்கிறது தெரிஞ்சு போச்சு. அது போக ஒருத்தர் வந்திருந்தாரு, என்கிட்ட பேசினாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, பயப்படாதம்மா, எனக்கும் உன் வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அதனால பயப்படனா, அப்பா சும்மா தான் வர சொன்னாருன்னு சொன்னாரு. எனக்கு அவர் மேல் நம்பிக்கையே இல்ல, அதனால நான் அவர் கூட போகல. யாரு? ஏதோ மதன்னு சொன்னாரு. மதனா? ஆமா, அப்படிதான் சொன்னாரு. பயப்படாதம்மா, வா நான் காப்பாத்துறேன்னு சொன்னாரு. எனக்கு பயம் வந்துச்சு, அதனால நான் போய் காலேஜுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நேரமா வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. மதனா? உன்னை யாரு பொண்ணு கேட்டு வந்தா? எனக்கு தெரியாது. அவர் வயசானவர், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா அரசியல்ல பெரும்புள்ளி. அவர் கையில தான் மத்த அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க. ஒருத்தன் ஜெயிக்கணும் தோக்குறங்கிறது அவர் கையில தான் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆளு. பணத்துல மட்டும் தான் பெரிய ஆளு, குணத்துல கீழ்த்தரமானவ. இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா நல்ல சிவனுக்கு தான் பொருந்தது. சரி, உன்னை தேடி ஒருத்தர் பேச வந்தான்னு சொன்னிய, அவரு எப்படி இருந்தாரு? நல்லா குண்டா இருந்தாரு, ஹைட் வெட்டுமா இருந்தாரு, போலீஸ்காரன் மாதிரி இருந்தாரு. மதன் போலீஸ்னா அப்படின்னா நல்ல சிவனா? உன்னை பொண்ணு பார்க்க வந்ததே நல்ல சிவனா? நல்ல சிவன் எனக்கு தெரியாது, பேர்லாம் நான் தெரிஞ்சுக்கல. அப்பப்போ ஏதாவது ஒட்டு கேட்பேன் எனக்கு என்ன நடக்குன்னு, அதனால தெரியும். அரசியல் புள்ளின்னு மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. வயசானவர், அது மட்டும் தெரியும். அவனுக்கு தான் நான் குழந்தை பத்து கொடுக்கணும்னு என்ன தூக்க வந்தாங்க. இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா நல்ல சிவனுக்கும் மதன் மாமாவுக்கும் தான் பொருந்தது. சரி. ஜெயராஜி ஆமா வந்துட்டாரு, நீ உள்ள போ, அப்புறமா பேசிக்கலாம் போ. சரி. ஜெயராஜி வாங்க மாமா, வாங்க வாங்க மாமா. ஜெயராஜி, ஒருவேளை அபி சொன்னா அந்த இவரா இருக்குமோ, மாமாவா தான் இருக்குமோ? ஜெயராஜி சொல்லுங்க மாமா. உங்க அக்கா பண்றது ஏதோ சரியில்லை. நீ தம்பி அது எதுவும் சொல்ல மாட்டேன். ஐயோ, என்ன மாமா இந்த வயசுல சண்டை போட்டுட்டு அடக்கீங்க? அப்படி அக்கா என்னதான் பண்ணுனா? உங்க அக்கா ஏதோ சொல்லல வாங்கிட்டா. அக்கா என்னைக்குமே உங்களை பத்தி யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டா. நீங்களா சொன்னதான் மாமா உண்டு.
அக்கா சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. ஒன்னா சோகமா இருக்கிறத வச்சு புரிஞ்சுக்கிடுவோம், அவ்வளவுதான். என்ன மாமா? டேய், அவன் என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட கீழ்படியவே மாட்டேங்கிறா. எது பண்ணாலும் அதிக பிரசிக்கத்தானோ. எல்லாம் வீம்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க போய் முடிய போகுது தானே. எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்க போறான், பாத்துக்கிட்டே நில்லு. எதுக்கு மாமா தலை குனிணும்? அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? டேய், ஒரு நேரம் வீட்டுல இருக்கிறது கிடையாது. இஷ்டத்துக்கு ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. போடுற ட்ரெஸ், அவங்க போடுற நட உட எல்லாம் மாறி போச்சுது. அப்போ அவங்க ஹேபிட்டும் மாறி இருக்குன்னு அர்த்தம். சப்பா, இந்த வயசுல உங்களுக்கு இந்த சந்தேகம் தேவையா மாமா? டேய், இதுதானே 2 கட்ட வயசு. மாமா, உங்களுக்கு 45 வயசு இருக்காதே? ஏண்டா நீங்க மட்டும் ஸ்டைல தானே மாமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இன்னும் சின்ன வயமா தானே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஈக்குவலா இருக்கட்டுமே நினைச்சிருப்பாங்க. ஏண்டா நாம சுத்துறது அவங்க சுத்துறது ஒன்னாடா? ஒண்ணு இல்லதான். என்னடா? டேய், நம்ம ஆபீஸ்க்கு போறோம், அங்க 4 மீட்டிங் போறோம், அட்டெண்ட் பண்றோம், வைக்கிறோம், அதனால மாறும். இங்க வீட்டுல தானே கிடக்காங்க. இப்போ 4 ஸ்கூட்டி வரை எடுத்துக்கொண்டு போட்டுக்கிட்டு போகாத இடம் கிடையாது. அசிங்கமா இருக்கடா. மாமா, ஒரே ஒரு கேள்விதான். அவங்க வெளியில போறது உங்களுக்கு பிடிக்கலையா, இல்ல அவங்க சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கலையா? ஏண்டா நீ அவங்க கூட சேர்ந்துட்டே என்ன? ஆமா, அவங்க கம்பெனி வச்சு நடத்துனாங்க. 7 கம்பெனி. ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கூட தெரியாது. பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கினது கிடையாது. ஆனா தன்னந்தனியா வெளிநாட்டுல போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. அப்பவும் அவங்க உங்களுக்கு மனைவியா தான் இருந்தாங்க. ஏதாவது தப்பு தானே பண்ணிட்டு வந்தாங்க என்ன? கிட்டத்தட்ட 15 நாள் ஹோட்டல்ல தான் தங்கி இருந்தாங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தாங்க? ஏன் மாமா நேரத்துக்கு தகுந்த மாதிரி நினைக்கீங்க? அப்போ நீங்க கான்ஸ்டபிளா இருந்தீங்க. உங்க வருமானம் பத்தாது. அவங்க நல்லா சம்பாத்தியம் பண்ணாங்க. அதனால தாழ்ந்து போனீங்களா? என்னடா பேசுற? 7 கம்பெனியை வச்சு கெத்த நடத்துனாங்க. ஒரு ஆம்பளையால ஒரு கம்பெனி கூட உருவாக்க முடியாது. 7 கம்பெனியை படிப்பறிவே இல்லாத 4 சிங்க பெண்களை வச்சு நடத்தி முடிச்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு எல்லாத்துலேருந்து ஓய்வு பெற்று வீட்டுல இருக்காங்க. அவங்க எப்படி மாமா வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? 4 இடத்துக்கு போவாங்க. இதுல என்ன இருக்குது? ஓட நட எல்லாம் மாறி இருக்குது. அது வேற ஒண்ணு இல்ல. அவங்க 7 கம்பெனி வச்சு நடத்தும் போது கூட பிளைட் ஏறி போகும்போது சேலை கட்டிட்டு போனாங்க. இப்போ திடீர்னு அவங்க ட்ரெஸ் மாத்தணும்னு உங்களுக்கு ஏத்துக்க முடியல, அப்படித்தானே மாமா? அவங்க கெத்தா இருக்கும் போதே அந்த உடைய போட்டிருந்தா உங்களுக்கு ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது, அப்படித்தானே மாமா? போட வேண்டிய நேரத்துலயே அவங்க போட்டிருக்கணும். இப்போ போட்டதுனால தான் உங்களுக்கு தப்பா போச்சு, அப்படித்தானே மாமா? அப்பவுமே போட்டிருந்தா இன்னத்தை நீங்க பழகி இருப்பீங்க, அப்படித்தானே மாமா? என்னடா இப்படி சொல்ற? யோசிச்சு பாருங்க மாமா. அவங்க ஃபாரினுக்கு ஒத்தனை மீட்டிங் எல்லாம் போகும்போது இப்ப போடுற ட்ரெஸ் அப்ப போட்டிருந்தா அவங்களுக்கு தெரியுது மாமா எப்ப ஏதோ பண்ணணும்னு. சும்மா ஆசைக்கு போட்டு சுத்தினாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கி சுத்திட்டு இருக்கீங்க. அம்மா சொன்னாங்க, அந்த ட்ரெஸ் ஏதோ ஆசைக்கு போட்டாளுங்க, அது மதன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு அக்க போறான் மாமா. டேய், போடக்கூடாதுன்னா போடக்கூடாதாண்டா. இப்பதான் புரியுது எதுக்கு அவங்க வீம்புல போட்டு சுத்துறாங்கன்னு. நீங்க இப்படி சொன்னா எப்படி மாமா உங்களுக்கு கேட்க தோணும்? ஏண்டா கேட்க கூடாது மாமா? ஒரு விஷயத்த அன்பா சொன்னாதான் யாருக்குனாலும் கேட்க தோணும். நீங்க உங்க வன்மத்தையும் உங்க கோபத்தையும் அங்க காட்டினா வீம்புக்கு போடதான் செய்வாங்க. நீங்க இல்ல, இப்ப நான் போய் சொன்னாலும் எனக்கும் மதிப்பு இருக்காது. என்னால முடியாது மாமா. எதுவுமே சொல்ல வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்கு மாமா. சாதாரண சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. நீங்க மனசுல வன்மத்தோட சொன்னீங்க, அதை இப்ப அவங்க புடிச்சுக்கிட்டு அவங்க அடிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் நானா மோதி பார்க்கலான்னு வீம்புக்கு போட்டுட்டு இருக்காங்க. எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டா பொண்ணு தர விக்கி, நீ எல்லாம் பெருசா வீராசனம் பேசுவீங்க, குடும்ப கட்டுப்பாடு ஒழுக்கம் பண்புன்னு. இப்ப என்னடா நீங்க இப்படி பேசுறீங்க? மாமா, கட்டுப்பாடு பண்பு எல்லாமே ஒரு வயசு வரைக்கும் தான் மாமா. அவங்க இப்ப எங்களை விட எல்லாத்துலயும் அதிகமானவங்க. சொல்ல போனா எங்க வயசு அங்க அனுபவம். அப்படி இருக்கும் போது நாங்க எப்படி மாமா அவங்களுக்கு புத்திமதி சொல்ல முடியும்? ஏண்டா முன்னாடி எல்லாம் பொண்ணு தர விக்கி நீங்க சத்தம் போடுவீங்க. அதான் சொல்லலாம் மாமா, அதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் தான். ஒரு எல்லை தாண்டி எதுவும் பண்ண முடியாது மாமா. சரி, அப்ப நான் ஏதாவது வேண்டது வேலை பார்த்தாலும் நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. தெரியும், கேள்விப்பட்டேன். ஏன் மாமா எதுக்கு நீங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நஷ்டம் யாருக்கு? சரி மாமா, நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க. நான் வேணா அக்கா கிட்ட பேசுறேன். சரி மாமா, நாங்க பேசுறோம். மாமாக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா கேட்கதும் கேட்காததும் அவங்க கையில மாமா. எனக்கு அவ கேட்டா என் கூட வாழட்டும், இல்லன்னு வச்சுக்க. என்ன மாமா, தோளுக்கு மேல அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டேன். நீங்க இப்படி பண்ண போய் தான் மதன் உங்களை எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான். என்கிட்ட இருந்து என் பிள்ளை பூச்சதே அவதான். மாமா, மதன் சின்ன வயசுல ரொம்ப மெச்சூர்டா இருப்பான். அவன் எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்தவன். அவன் சின்ன பையன் மாதிரிட போறான், என்ன பார்த்தா முறைச்சுக்கிட்டு போறான். மாமா, நீங்க பண்றது அவனுக்கு புரியுது, அதான் முறைச்சுக்கிட்டு போறான். அவனுக்கு தெரியும் யார் தப்பு பண்றான்னு. அவன் உங்களை பார்த்து ஒதுங்கி போறதுல உங்களுக்கு தெரிய வேண்டாம் நம்ம தப்பு பண்றோமா இல்லையான்னு. அப்படி இல்லடா, அவன் அம்மா பிள்ளை, அதான் அவன் நடந்துக்கிறதான். இல்ல மாமா, அவனுக்கு நீங்க பண்ற தப்பு புரியுது. நம்ம சின்ன வயசுல கெட்டவங்க கூட சேரக்கூடாது சேரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்க்குறோம். இப்போ நல்ல சிவனும் அப்படித்தான். நீங்க இப்ப அங்கேயே போய் சேர்ந்திருக்கீங்க. அப்புறம் உங்க பையன் எப்படி உங்களை பார்த்து மதிப்பான்? சேரக்கூடாது சேர்ந்தது நீங்க. புள்ள மதிக்கல, புள்ள பாசம் காட்டல, எப்படி காட்டும்? சரி மாமா, எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டை பார்க்க வாங்க. நான் அக்கா கிட்ட பேசுறேன். ஐயா பொண்ணுத்தர, அம்மா நல்லா இருக்கீங்களா? ஏல பெத்தையில வந்து பாக்கணுங்கிற எண்ணம் ஒரு துளி உனக்கு கிடையாது போலுக்கு. வயசான காலத்துல நாங்க என்ன போனாலும் உனக்கு பரவாயில்ல. ஏன் வந்து வராதமா பிள்ளை திட்டிட்டு இருக்கிய? ஐயா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அதான் மாசம் மாசம் பணம் அனுப்புறேன். இல்ல மாசம் 5000 ரூபாய் அனுப்பிட்டா எங்க பாடு போயிரும் நினைக்க, அப்படிதானே?
மாசம் 5000 ரூபாய் அனுப்புறானா? ஓஹோ, அதான் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தாரு ஐயா. 5000 ரூபாய் தான் அனுப்ப முடியும், அதுக்கு மேல எப்படி அனுப்ப முடியும்? ஏன்னா அது மருந்து மாத்திரைக்கு காணுமோல, 5000 ரூபாய் மருந்து மாத்திரைக்கே போயிடும். போதா வரைக்கும் உங்க அம்மைக்கு கண் ஆபரேஷன், இதய ஆபரேஷன் எல்லாம் பண்ணி போட்டுருக்கு. அதுக்கே மாசம் 10,000 ரூபாய்க்கு மேல ஆகுது. இந்த வயலு உனக்கு தான் வித்து கொடுத்தேன், ஒண்ணு சாப்பாட்டுக்கு வழியில. உங்க அக்கா மாதிரி எல்லாம் கை விட்டுட்டாளுவ. ஏன் பிள்ளை திட்டிட்டே இருக்கீங்க? ஐயா, அம்மாக்கு கொஞ்சம் முடியாம போயிட்டியா? சரிங்கம்மா, சாரிம்மா. சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் அனுப்பியிருப்பான்ல. அத்தடி உனக்கு மாமனார் மாமியார் வந்தாச்சு போ. யா ஐயடி முழிக்க முடிய பாரு. அத்தை இவருக்கு தெரிஞ்ச புரட்டி எடுத்துருவால. என்ன? ஒண்ணு இல்ல, அம்மா அப்பா. ஐயா, வயசாகி போச்சுதே. உங்க அக்கா மாதிரி வந்து எட்டி கூட பார்க்கல பாத்துக்க. இருக்க பண்டம் பத்திரம் வரைக்கும் தூக்கிட்டு போயிட்டால. ஒருத்தி உள்ளூருக்குள்ளே இருக்கான்னா பேரு. எங்க சோத்துக்கு அவகிட்ட போய் நின்னுருவோன்னு எட்டி கூட பார்க்க மாட்டேங்க. வீட்டு வாசலுக்கு போக வேண்டிய கதவை அடைச்சு போடுதா. அவனுக்கு போட்ட நகை நட்டலும் திருப்பி கேட்க வேண்டியதானே? எப்படி கேட்க முடியும்? கட்டி கொடுத்தாச்சு இல்லம்மா. நகை போட்டு தானே கட்டி கொடுத்தீங்க. இன்னைக்கு அவ வெளியில தள்ளுனானா கொடுத்ததை கேளுங்க. அவ அப்படி பண்ணும்போது நீங்க இப்படி பண்ணது ஒண்ணும் தப்பு இல்லையே. சும்மா இரண்டி. சரியான சொல்லிக்கிட்டு இருக்க. 15 பவுனுக்கு மேல போட்டு கட்டி கொடுத்தேமா, கிட்டத்தட்ட 18 பவுன் பாத்துக்க. எட்டி கூட பார்க்க மாட்டேங்க. போதா கடைக்கு நிறைய வேலை பார்த்து அந்த பையலுக்கு பிரைஸ் எடுத்து மோதிரமா செஞ்சு போட்டான். திண்ணில போய் கூட இருக்க விட மாட்டேக்கா பாத்துக்க. தண்ணி ஊத்தி விட்டுருக்கா. நான் சொல்றத கேளுங்க. நேரா அவன் மேல ஒரு கேஸ போட்டு என் நகையை பூரா எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி உள்ளத்துக்கு தள்ளி போடுங்க. ஏன் ஒரு சோறு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவா? யார் இந்த பிள்ளை? சொல்லு. ஏன் உன் வாயில என்ன கொழுக்கட்டையா போட்டிருக்க? சொல்ல வேண்டியதானே நீ? நீயே சொல்லு. உன் வாய்தான் யாருக்கு பேசுமே. இந்த பிள்ளை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. எங்களை பிள்ளை அல்ல அழகு போல பேசுதல்ல, புத்திசாலியா பேசுதல்ல. நல்ல புத்திசாலியா இருக்கியா? ஆமா. சரி, நான் பணத்தை தாரேன். எவ்வளவு வேணும்? இல்லையா, பணம் கிடக்கு பணம். இந்த வயசான கட்டில எங்களுக்கு யாரு பாக்கா சொல்லி? எங்க படத்து கண்டா கூட ஒரு நாளைக்கு கேட்க வரல. நீ எல்லாம் பார்க்க வந்து 5 வருஷம் இருக்கும் போலுக்கு. அதான் சொத்த போற போக்குல இங்க வந்து இருந்துட்டு போலான்னு வந்தோம். என்னது, இங்க தங்க போறாங்களா? அங்க பத்தி பேசுங்க. நான் கேட்டோம்ல இந்த பிள்ளை யாரியா? என் பொண்டாட்டிப்பா. என்ன சொல்ற நீ? அது பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். இல்லப்பா, நான் கொஞ்சம் பணம் தாரேன். வீட்டை போங்க, அப்பப்போ வந்து கவனிக்க. இப்போ ஒரு 20 தாரேன். வீட்டுக்கு போங்க, ஒரு சாயங்காலம் போல கொண்டுட்டு வரேன். பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு புரியல. அப்பா, அதை பிற சொல்றேன்ப்பா. ஆமா, என் பொண்டாட்டி தான். பையன் பிறந்திருக்கான். பையனா? ஆமா, இப்பதான் 3 மாசம் ஆகுது. பையன் வந்தக்கான்னு சொல்லவே இல்ல. அது டெலிவரி அதுமா அழிஞ்சிட்டு இருந்தேன். இருங்க, நான் தூக்கிட்டு வரேன். இவ என் பையனை கல்யாணம் பண்ணிருக்காளா? பிள்ளை புத்திசாலியா தான் இருக்கே. என் பையன் கட்டியிருக்காமன்னா சும்மா கட்ட மாட்டான். வாய் நல்ல துருத்துருன்னு பேசுதா. அப்ப மனசுக்குள்ள எதுவும் இருக்காதே. நல்ல பிள்ளையா தான் இருக்கணும். இன்னைக்கு உன் பையன் பணம் அனுப்பாம இருக்கிறதுக்கு காரணம் இப்ப தெரியுதா? 1க்கு 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். வெளியில சொன்னா வெக்க கேடு. நினைச்ச இந்த ஊமக்கோட்டானுக்கு 2 பொண்டாட்டி இருக்கும்னு. வாய்க்கு வந்து அப்படி பேசாதீங்க. அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணாமனா காரணம் இருக்கும். ஏது இப்படி 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதுக்கு தான் வீட்டுக்கு பணம் ஒழுங்கா வராம இருந்திருக்கு. பத்தியா, 2 பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கான். அப்பெல்லாம் இருக்காது, சும்மா இருங்க. ஐயோ அம்மா, தங்க புள்ள. ஐயா பிள்ளை கண்டா. என்னங்கம்மா? ஐயோ அம்மா, என் தங்கம் அவனே தான் இருக்குது. இப்பதான் தூங்குனா, கொஞ்ச நேரத்துல முடிப்பாமா? அச்சு பொருளாம ஒண்ணு மாதிரி தான் இருக்கும். ஆமாமா, அப்படியே இருப்பான். முகரத்தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா முடியும் அப்படித்தானே இருக்குது. ஆமாப்பா. நல்ல நீட்டு போப்பா வளருவான் பாத்துக்க. எப்படிமா சொல்றீங்க? இல்லையா, அவன் கை கால பாரு, நல்ல நீளமா இருக்கு பாரு. நல்ல நீட்டு கோப்பா இருக்காம்ல, நல்ல ஆள் வாட்ட சட்டமா வருவான் பாத்துக்க. என்ன அம்மா தான் செல்லு போல இருக்கா? அப்படியே ஒன்ன போலதான் இருக்கான். அப்படியே தங்கம். ஏழு ஏழு ஏழு, இங்க பாரு, அப்பா பாரு, இந்த மாதிரியா இருக்கா? எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான்ல. என்ன பிள்ளைய கொண்டையன்? அப்பா, உங்க அப்பா கிட்ட போ. தங்க பிள்ளை, உங்க அழக பாரு என் புள்ள. அப்பா மாதிரி அம்மா இருக்கா? புண்ணா எங்க அப்பா மாதிரி தான் என் புள்ள இருக்கும். நம்ம எங்க அப்பா தானே வந்து பிறந்திருக்காரு. இல்ல பொண்ணுத்துல சொல்லுங்க. அப்புறம் சரி, நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. எனக்கு மதியம் டூட்டி, நான் சாயங்காலம் வந்து பாக்குறேன். சரி, கூட யாரும் அனுப்புதேன், சரியா?
இல்ல அங்க பார்க்க நாதி இல்ல. பரவாயில்ல, நான் இந்த பிள்ளைல பாத்துட்டு இருக்கோம். உங்க அம்மா எங்க கண்டு கஷ்டப்பட்டு கிடக்கா. ஐயா அதுக்கு இல்லப்பா, இங்கேயும் பார்க்க ஆள் இல்ல. எல்லாரும் வேலைக்கு போறோம். முன்னால எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க, பாத்துக்கிடுவாங்க. முடியாதுப்பா, இங்கேயும் நிறைய பேரு, சின்ன வீடு. நீங்க இருங்க, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். இல்ல அங்க பாக்கிறதுக்கு ஆள் இல்லாம தான் கடைசி கட்டல இங்க வந்திருக்குது. புரியுதுப்பா, ஆனா இங்க பார்க்க ஆள் இல்ல. இங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க. அதுக்காக இந்த சின்ன பிள்ளைய பார்க்கறதுக்கு ஆள் இல்லப்பா. இவ்வளவு டூட்டிக்கு போனோம், நானும் போனோம். வீட்டுல ஒருத்தர் இல்லப்பா, அதான் சொன்னேன். அதான் நிறைய பிள்ளைங்க இங்க இருந்ததா. ஆமாப்பா, தம்பி பொண்டாட்டி வக்கீலுக்கு போறா, இன்னும் தீ படிச்சுக்கிட்டு இருக்கா. முன்னால எல்லாரும் வீட்டுல கிடந்தாங்க, பாத்துக்கிடுவாங்க. இல்லப்பா சொன்னா கேளுங்க, நீங்க அங்க இருங்க, நான் அக்காட்ட பார்த்து சொல்றேன். அக்கால சத்தம் போட்டு வைக்க. அக்கா வந்து பாப்பா, நான் சொல்றேன். இங்க கஷ்டம்ப்பா, இங்க ரூமும் இல்ல, படுக்க வைக்கிறதுக்கு இங்கேயே சங்கடமா தான் இருக்கு. கையில காசு வேற இல்ல, வீடு கட்டலாம்னு பார்த்தாலும் இப்போதைக்கு முடியாதுப்பா. அதான் நம்ம நீ போலீஸ் ஆபீசர் தானே, நம்ம அப்படியே குவார்டர்ஸ்க்கு போயிருவோம். நம்ம உள்ள குட்டி எல்லாம் போயிருவோம். இல்லப்பா, குவார்டர்ஸ் லைக் கூடாது. தம்பி ஒரு மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும். இல்ல தம்பி மாதிரி இல்லப்பா, வேண்டாம், அது முடியாதுப்பா. ஏங்க அந்த பையனை சொல்லலாமல்ல, இவனால ஒத்தே வந்துட்டான். இப்ப அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கானுவே, இப்பெல்லாம் ஒன்னதானே இருக்க முடியும். இல்லைங்க, அவனும் வாழ்வான்ல. அவன் வீட பாருங்க, ஓட்ட வீடு, சின்ன வீடா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போவோம், வேணும் சொல்லலாமல்ல, கூட 5000 ரூபாய் அனுப்பி வைக்கணும்னு. உன் ஜோலியை பாரு, நீ பாட்டுல 10 நாளுக்கு அப்புறம் மறந்துக்கிறத நான் ஒத்தையில எப்படி பார்க்க முடியும்? என்ன பொண்ணு தெரியலையா? அப்பா புரிஞ்சுக்கிடுங்கப்பா, இங்க பார்க்க ஆள் இல்லப்பா. இவன் 10,000 கொடுக்க 10,000 கொடுக்காங்கண்ணா, இவன் கிட்ட எங்க வருமானம் இருக்குது? என்ன 10,000 தாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? உன்ட்ட எங்க வருமானம் வருது? நீ லோனு கொஞ்சமா எடுத்து போட்டிருக்க. என்னடா பண்ண சொல்ற? நான் பாத்துக்கிடுவேன், நான் பாத்துக்கிடுவேன். பாரு, எல்லாம் போ, 10,000 கூட கையில வரல உனக்கு. இந்த புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கு. வேண்டாம், பாத்துட்டு போயிடாத. அதான் கவர்மெண்ட்ல இருந்து எதாவது கொடுத்தாங்களேடா. எனக்கு அந்த பையல கஷ்டப்பட்டு சொன்ன கேளுங்க, நான் கொஞ்சம் உடம்ப பாத்துக்கிடுவேன். அவன 10,000 தாரேன்னு சொல்லுவாமல, பிறகு என்ன? அவனுக்கு கொஞ்சம் வாழட்டுமே. வாயை பொத்திக்கிட்டு கிடக்கணும். அப்பா இல்ல, வயசான காலத்துல பெத்தையில பாக்கணும் எனக்கு தெரியாது. ஏன் நீ சின்ன வயசுல நாங்க உன்ன பாக்கல? நீ எந்திக்க முடியாம கடையில கிடந்த, உங்க அம்மா தானே தூக்கி விட்டு பார்த்தா. நீ கடையில எல்லாம் போயிட்டு கிடந்துச்சு, உனக்கு அம்மா தான் எல்லாத்தையும் செஞ்சா. இப்ப நீ அவளை பார்க்க மாட்டியோ? உன்னை பெத்தவளா இருந்தா கூட நீ இப்படி பாத்துக்க மாட்டா, அப்படி கிடந்து பார்த்தா. ஐயோ சரிதான்ப்பா, ஆனா இப்ப பாக்குற நிலைமையில இல்ல. அப்ப நான் டியூட்டிக்கு போயிருவேன், எல்லாரும் வேலை பார்க்காங்க. இங்கேயும் உங்களுக்கு யார் பாப்பா? அங்க ஏதாவது அக்கா இருக்கா? இன்னொன்னு இங்க வேற வேற குடும்பமா இருக்குது. அக்கா மாதிரி குடும்பம் எல்லாம் இருக்குப்பா. முடியாதுப்பா, பாதி பேர் வெளியில தான் படுத்து கிடக்காங்க. எங்க உங்களை தூங்க வைக்க முடியும்? இந்த மனுஷனுக்கு புரியவும் மாட்டேங்குது, இந்த பையன் என்ன பண்ணுவான்? சப்பா, அப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா, முடியாதுப்பா. அதான் 10,000 ரூபாய் அனுப்புதுன்னு சொல்லிட்டோம்லப்பா. இல்ல பணமால முக்கியம், எங்களை யாருல பாப்பா? பேச்சு துணைக்கு கூட ஆளு கிடையாது. கிராமத்துல தானே இருக்கீங்க, எத்தனை வீடு பக்கம் இருக்குது. உங்க தம்பி பிள்ளைகள் இருக்குது, எங்க தம்பி மாதிரி இருக்காங்க. அப்புறம் என்ன, இங்கதான் உங்களுக்கு யாரும் கிடையாது. இங்க எல்லாரும் அவ்வளவு வேலையை பார்க்க போயிருவாங்க. வீட்டுல ஒரு நாடி கிடையாது. புள்ளைய பார்க்க மட்டும் அக்கா மாதிரி எல்லாம் இருப்பாங்க, அவ்வளவுதான். சரி, என் மருமகளை சொல்லி அவ என்ன பாப்பா. ஏமா ஆதிரா, ஏமா ஆதிரா. புள்ள அவ கூட வாழல போலுக்கு. இந்த மனுஷன் வேற வேண்டதில்ல பாத்திரம் போலுக்க. அப்பா நீங்க கிளம்புங்க, நான் வந்து பேசுறேன், கிளம்புங்க. இல்ல என் மருவா என்ன பாத்துக்கிடுவா, அவ தானே வர சொன்னா. இங்க பாரு, நீ எல்லாம் படிச்சு வந்தனா கவர்மெண்ட் உத்திட்டு இருக்கவன், பெத்த தாய் தகப்பனை பார்க்கணும் உனக்கு தெரியாது. இங்க பாரு, ஊர் உலகத்தை தெரிஞ்சதுன்னா உன்னை எல்லாம் நார் அடிச்சிருவானுங்க. உன்னை பெத்த தாய் தகப்பனை பார்க்கறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்குது. இங்க பாரு, அன்னைக்கு நீ தண்டத்துல கிடக்கும் போது நாங்க பாட்டு கூட போட்டுட்டு போயிருந்தோம்னா இன்னைக்கு பொண்ணு தண்டு ஒருத்தன் இருந்துக்க மாட்டான். கை கால் வழங்காம மூளை வளர்ச்சி இல்லாம நீ கடந்து போ, உன்னை தூக்கி கொண்டு போட்டு வளர்த்தவா இவதான். கடையிலே உனக்கு எல்லாம் போச்சுது. எத்தனை வயசு வரைக்கும் உன்னை தூக்கி சமந்திருப்பா? இன்னைக்கு நாங்க வயசாயிட்டோம்னா தூக்கி எங்களை எரித நீ. உனக்கு வீட்டுல இடம் இல்லையா, உனக்கு மனசுல இடம் இல்லையா? ஏன்ல நாங்க ரெண்டு இவ்வளவு சோறு திம்பமால உனக்கு ஒரு சோறு போடுறதுக்கு உனக்கு முடியல. வெத்தவளுக்கு சோறு போடுறது நீ கணக்கு பாக்க. அவன் எங்க கணக்கு பார்த்தான்? எந்த புள்ள இந்த கட்ட 10,000 தரும்? என்ன பேசுறீங்க நீங்க? நீ பார்த்த பாரு ஆயாவல, அதுக்கு கூட இந்த 10,000 ரூபாய் பெறாது. நீங்க பெத்த பிள்ளைல எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருங்க. இப்ப என்ன, என் மருமக தானே வர சொன்னா, அவன் இருந்து பாப்பா. இங்க வேற மாதிரி இருக்கு இந்த சூழ்நிலை. அந்த பையனை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க, சொன்னா கேளுங்க. நீ எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கெட்டிக்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. எனக்கு என் மருமவா போதும். அவ என்ன நல்லா பாத்துக்கிடுவா. அவ என்ன ஒரு பெத்த தகப்ப மாதிரி பாத்துக்கிடுவா. என் மருமவா என் மருமக தான். இந்த வந்து இவ நேரம் ஆகுது, இவ கேட்டிருக்கல ஒரு காப்பி குடிக்கீங்களான்னு கேட்டிருக்கல. என்னைக்கும் முத தரம் தான். ஆசைக்கு கட்டினவா இப்படிதான் இருப்பா. ஒருத்தர் என்னைக்கோ மூத்த சம்சாரம் தான். சும்மாவா சொல்றாங்க? வந்து இவ்வளவு நேரம் ஆகுது. நான் மாமனார் மாமியார் வந்துட்டாங்களே, ஒரு சோறு கொடுப்போம், இல்ல ஒரு காப்பி கொடுப்போம், தண்ணி கொடுப்போம், இவ்வளவு நேரம் கொடுத்துருக்காளா? நேர்வழியில வந்தவா கொடுத்துருப்பா, இவ குறுக்கு வழியில உள்ள வந்திருப்பா. இதான் மோகப்படி வந்தவளுக்கும் திருட்டுத்தனமா வந்தவளுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி சொல்லுங்க அத்தை மாமா, நல்ல புத்தி வர்ற மாதிரி சொல்லுங்க. இப்ப புரியுதா நேர்வழியில வந்தவளுக்கும் குறுக்கு வழியில வந்தவளுக்கும் உள்ள வித்தியாசம்? என் அத்தை மாமா இந்த வீட்ல தான் இருப்பாங்க. எங்க அத்தை மாமாவை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். என் அத்தை மாமா பார்க்க வேண்டியது என் பொறுப்பு. இல்லனா பத்திரிக்கைக்கு இன்ஃபார்ம்
பண்ண வேண்டியது இருக்கும். பெத்த தாய் தகப்பனை அடிச்சு விரட்டிய சிட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் பொண்ணுத்துறை போட்டோவோட பேப்பர்ல வந்துடும்.